அவசரகதியில் ஒப்புதல், 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட். பசுமை எரிசக்தி கழக ஒதுக்கீட்டில் விதிமீறல் என புகார் எழுந்திருக்கிறது. பசுமை எரிசக்தி கழக ஒதுக்கீட்டில் விதிமீறல் என்ற புகாரில் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பசுமை எரிசக்தி கழகத்தின் சமீபத்திய ஒதுக்கீட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முழு விவரம். எரிசக்தி துறை அமைச்சர் நிர்மல் குமார் தலைமையில பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் மின்சார வாரியத்துல நடத்தப்பட்டது. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அவசர கதியில் ஒப்புதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தின் சமீபத்திய ஒதுக்கீடு மற்றும் ஒப்புதல் வழங்கியதில் குறிப்பாக இந்த டெண்டர்ல முறைகேடு நடைபெற்றதாக தெரிய வந்திருப்பதால குற்றச்சாட்டு அடிப்படையில் முறையான விசாரணை நடப்பதற்கும் நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு முறையற்ற நிர்வாக தலையீடு மற்றும் இதர குற்றச்சாட்டுகள் காரணமாக காசி தலைமை நிதி கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் சந்திரசேகரன் தலைமை பொறியாளர் மரபுசாரா எரிசக்தி ஆகியோர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கூறிய குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய ஓய்வு பெற்ற இயக்குனர் பசுமை எரிசக்தி கழகம் மங்களநாதன் தலைமையில அனைத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது துறை ரீதியான முறையான விசாரணை நடைபெற்று மின் வாரிய விதிமுறைகளின்படி மேல் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முக்கியமான தொடர்புடைய ஓய்வு பெற்ற இயக்குனர் எரிசக்தி கழகம் மங்களநாதன் அவர்களும் இந்த நடவடிக்கை உள்ளாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மின்சார வாரிய அமைச்சர் நிர்மல் குமார் இந்த முடிவுகளை எடுத்திருக்கின்றார். விக்னேஷ். ரமேஷ், அவசரகதியில ஒப்புதல், வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த பசுமை எரிசக்தி துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் முன்ன காலங்கள்ல? குறிப்பாக டெடா என்று சொல்வார்கள். அதாவது முக்கியமான துறை இந்த டெடா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. அதாவது பாத்தீங்கன்னா புதிதாக தனியாக ஒரு துறையே ஏற்படுத்தப்பட்டு அதுல ஒரு IAS அதிகாரியே தலைமையில் இருக்கிறார்கள். எனவே இந்த பசுமை மின்சாரம் என்பது சோலார், அதே போல காற்றாலை மின்சாரம் போன்றவற்றை கொள்முதல் செய்வது, அதை விநியோகம் செய்வது போன்ற விஷயங்கள் அடங்கும். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்கனவே 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு முக்கியமான முறைகேடு நடந்திருப்பதாக இந்த மின்சார வாரிய செய்தி குறிப்பு தெரிவிக்கப்படுகிறது. காசி என்பவர் ஏற்கனவே மின்சார வாரியத்தில் பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை உள்ளிட்ட சோதனை எல்லாம் அவர் வீட்டில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.